Good morning, students. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பாசிங் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு பிபிடி எல்லாம் இல்லை, இதுலயே நான் நடத்திடுறேன். பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன். ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேல்யூ பாஸ் பண்றது இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை தான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பேராமீட்டர்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் இல்லையா, பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆர்குமெண்ட்னாலும் பேராமீட்டர்னாலும் ஒண்ணுதான். ஸோ ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் arguments are used to call a function, and there are primarily 4 types of function that one can use. என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, required arguments, keyword arguments, default arguments and variable length arguments. நான் இது வரைக்கும் தான் ஸ்டாப் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ல வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்ன. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 by 1 பார்க்க போறோம். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்றேன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் போது, இப்போ ஃபங்க்ஷன் நிறைய எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல பைத்தான்ல போய் நம்ம ஃபங்க்ஷன் எழுதும் போது ஜஸ்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதணும்ன்றத நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா. ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதணும், இப்போ இதுல தான் எழுதியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். கிளியரா கேக்குதுலமா? இப்போ ஃபங்க்ஷன்னா நம்ம இங்க வந்து டிஎஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போறோம் இல்லையா. டிஎஃப்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹலோங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். இங்க வந்து ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை, இங்க ஆர்குமெண்ட் இல்லாம கொடுத்துருக்கோம். ஹலோ வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கோ அது டிஸ்பிளே பண்ணும். ரிட்டர்ன் நம்ம வந்து இங்க வந்து ரிட்டர்ன் வெறும் ரிட்டர்ன் டம்மியாவும் கொடுக்கலாம், இல்ல இதுல ஒரு எக்ஸ்பிரஷனோடையும் கொடுக்கலாம், வேரியபிள்ஸ் கொடுக்கலாம். இப்ப பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஹலோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து இது வந்து டெஃப்ங்கிறது ரிட்டர்ன் வரைக்கும் தான் ஃபங்க்ஷனோடது, சரியா. ஸோ இந்த பிரிண்ட்ங்கிறது நமக்கு தனியா அதை கால் பண்றோம். மெயின் ப்ரோக்ராம்ல எப்படி C++ல மெயின் ப்ரோக்ராம்ல கால் பண்ணுவோமோ அதே மாதிரி இது மெயின் ப்ரோக்ராம். இங்க வந்து வாய்ட் மெயின் அதெல்லாம் கிடையாது. ஸோ கண்டினியூஸா நம்ம எழுதும் போது இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் இதில் ரீகால் பண்ணியிருக்கேன். டெஃப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாடியூல் ரன் பண்ணும்போது சோர்ஸ் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இப்ப நமக்கு என்ன காமிக்குது, ஹலோ வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் ஹாய் அப்படின்னு. ரிட்டர்ன்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே வரும். இப்ப சப்போஸ் நான் ரிட்டர்ன்ல வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எதுவுமே டிஸ்பிளே வராது, அவ்வளவுதான். ரிட்டர்னுங்கிறது மட்டும் இருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். ஃபைலை சேவ் பண்ணிட்டு எவ்ரி டைம் ஃபைல் சேவ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணோம்னா ரன் பண்ணணும். அப்ப ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்கலன்னா நன் அப்படின்னு டிஸ்பிளே. நம்ம ரிட்டர்ன்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்ப ரிட்டர்னிங் டைப் எதுவுமே கிடையாதுங்க, ஜஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ பிரிண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இதைத்தான் வந்து என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஃபங்க்ஷன் கால் பண்றோம். அடுத்து இன்னொன்னு என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன் காலிங்லயே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி பார்த்தது என்னன்னா இந்த இதுதான், அதாவது டெஃப் ஏரியா எக்ஸ் கமா ஒய், இதைத்தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர் பேராமீட்டர்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ். என்ன இந்த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸ் இன்டு ஒய். டைரக்டாவே இப்படி, அதாவது இதுல 2 மெத்தட்ல எழுதலாம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், z ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் எழுதிட்டு ரிட்டர்ன் z அப்படின்னு நம்ம கொடுக்கணும். சோ இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் ரிட்டர்ன் z. எக்ஸ்ல இன்புட் வாங்குறீங்க, ஒய்ல இன்புட் வாங்குறீங்க. இது வந்து மெயின் ப்ரோக்ராம். இங்க இருந்து நம்ம எழுதுறது மெயின் ப்ரோக்ராம். எக்ஸ்ல இன்புட் வாங்குறீங்க, ஒய்ல இன்புட் வாங்குறீங்க. print and the functionோட நேம் ஏரியா ஆஃப் வேரியபிள் நேம்ஸ், அதாவது வேரியபிள் ஆர் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள்னாலும் பேராமீட்டர்னாலும் ஆர்குமெண்ட்னாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த வேல்யூ நீ என்ன கொடுக்குறியோ அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 2, y equal to 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா xல 2 பாஸ் ஆகும், yல 3. அப்ப xல நேரா எடுத்துட்டு போய் x-ஐயும் y-ஐயும் மல்டிப்ளை பண்ணி zல ஸ்டோர் பண்ணிடும், ரிட்டர்ன் z. இப்ப நான் இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் பண்றேன். ரன் பண்ணும்போது
இப்ப என்டர் வேல்யூ கேக்குது. வேல்யூ எக்ஸ்ல 2ன்னு கொடுத்திருக்கேன், ஒய்ல 3ன்னு கொடுத்திருக்கேன். இட் வில் ரிட்டர்ன் 6. சோ நம்ம டைரக்டா எக்ஸ் இன்டு ஒய்ன்னு கொடுக்கலாம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல, இல்ல ஒரு வேரியபிள் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூவும் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி பாஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், பாராமீட்டர் பாசிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பாராமீட்டர் பாசிங். இந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லையா, இதைத்தான் பாராமீட்டர் பாசிங். பாராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Is it clear? கிளியராமா? ஃபங்க்ஷன் என்னன்னு புரியுதா சாய் ரிஷி? ஃபங்க்ஷன்றது ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து 4 டைப்பா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட், இன்னொன்னு கீவேர்ட் ஆர்குமெண்ட், அடுத்தது டிஃபால்ட் ஆர்குமெண்ட், இன்னொன்னு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட், இன்னொன்னு என்னது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். சரியா? சோ இந்த மாதிரி 4 டைப் சொல்லும் போது இந்த 4 டைப்ல 1 by 1 நம்ம பார்த்துட்டே வரப்போறோம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல required arguments, keyword arguments, default arguments, then variable length arguments அப்படிங்கிற இந்த 3ஐயும் நம்ம இந்த 4ஐயும் நம்ம பார்க்க போறோம். required argument னா என்ன? first required, what is the meaning of the word required? கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறது required. இப்போ நான் ஒரு function define பண்ணும்போது required arguments are the arguments passed to the function in correct positional order. First thing, here the number of arguments in the function call should match exactly with the function definition. You need at least one parameter. So one parameter. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் டிஃபைன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே நான் உனக்கு சொல்றேனே. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து x, y கால் பண்ணோம் இல்லையா? x, y கால் பண்ணும்போது நான் இன்புட் கொடுக்கறதுக்கு எக்ஸும் ஒய்யும் கண்டிப்பா கொடுத்தாகும். நான் எக்ஸை மட்டும் கொடுத்துட்டு ஒய் கொடுக்காம இருந்தால் அதுவும் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ல தான் வந்து ஜாயின் ஆகும். அப்போ required arguments are the arguments passed to a function in correct positional order. First வந்து correct positional order. Correct positional order அப்படின்னா அப்ப xனா xக்கு போகணும், y ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு போகும், செகண்ட்ல கொடுக்கிற ஆர்குமெண்ட் செகண்ட் இதுக்கு போகும். Here the number of arguments in function call should match exactly with the function definition. You need at least one parameter to prevent syntax errors to get the required argument output. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங்ல எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க, டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதுல டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு ஆர்குமெண்ட் ஆச்சு பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது எக்ஸாம்பிள், இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், நத்திங், அவ்வளவுதான். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபங்க்ஷன் கால் பண்றாங்க பாருங்க. கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனோட நேம் என்ன, பிரிண்ட் ஸ்ட்ரிங். நான் வெறும் பிரிண்ட் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்தால் கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னா இதுதான் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்ப நான் வந்து ஒரு கோடிங்ல வந்து உனக்கு சொல்லும் போது, இப்ப நான் இதுல டைப் பண்றேன்னு வச்சுக்கோ. இப்போ டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இதுல ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்றோம். பிரிண்ட் வெல்கம் டு required arguments அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்தாச்சு, ரிட்டர்ன், அவ்வளவுதான். இப்போ கால் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்ட்ரிங். ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரிங்கிறது நம்ம வந்து உள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த மாதிரி கால் பண்றேன், பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கால் பண்றேன். கால் பண்ணா இப்போ ஃபைல் சேவ். ஸோ ஃபங்க்ஷன் 1ல போய் ஃபங்க்ஷன் 1.py போய் சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணேன், என்ன எரர் காமிக்குது. ஸோ இதுல பிரிண்ட் ஸ்ட்ரிங் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் எஸ்டிஆர். அப்ப நம்ம டிஃபைன் பண்ணும்போது எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம எஸ்டிஆர் கொடுக்காம
இதுல எஸ்டிஆர் கொடுக்காம நான் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? வெல்கம் டு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகேயா? இப்ப எரர் வந்துச்சா? வெல்கம் டு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்துருச்சா? எரர் வந்துச்சா? எரர் வரவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ பிரிண்ட்ல உள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு நமக்கு. பட் இதே இது வந்து ஒரு எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்கும்போது இங்க வந்து நீங்க டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாஸ் பண்றப்ப அந்த ஆர்குமெண்ட்ல நம்ம கொடுத்தாகணும். ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாய் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்ப எரர் காமிக்காது, எரரே காமிக்காது. வெல்கம் அதாவது ஹாய்ங்கிறது வந்து ஏதோ சம் ஆர்குமெண்ட், நான் அதை பிரிண்ட் பண்ண சொல்லவே இல்லை. இது இங்க வந்து என்ன பண்ணணும்? ஆக்சுவலா பிரிண்ட் எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணாதான் பிரிண்ட் ஆகும். Do you understand? So just வந்து நம்ம அந்த எஸ்டிஆர் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஹாய் பிரிண்ட் பண்ணிட்டு வெல்கம் டு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்ப இங்க பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்டை நம்ம இங்க யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த யூஸ் பண்ணலன்னா கூட இப்ப நான் இதை வந்து யூஸ் பண்ணலன்னாலுமே நமக்கு வந்து எரர் காமிக்காது. ஏன்னா இங்க வந்து ஹாய்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், பட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் பண்ணல, அவ்வளவுதான். அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ யாருக்காவது டவுட் இருக்கா அதுல? நோ. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இதுல யூ கேன் கால் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி எரர் வரும், நம்ம பார்த்துட்டோம். ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் எஸ்டிஆர்னு வந்துச்சா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? நம்ம யூஸ் பிரிண்ட் ஸ்ட்ரிங் வெல்கம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த வெல்கம்ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதை நான் போட்டு காமிச்சிட்டேன், புரியுதா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இங்க டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் சொல்லி இருந்தோம்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்குரிய வேல்யூவை கண்டிப்பா கால் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் திங். ஓகேயா? இதே மாதிரிதான் அடுத்தது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா கீவேர்ட். ஒரு ஒரு வேல்யூ நம்ம அந்த ஆர்குமெண்ட் கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு கீவேர்ட் நம்ம கொடுத்துடலாம், அதாவது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கொடுக்கலாம். A keyword arguments will invoke the function after the parameters are recognized by their parameter name. The value of the keyword argument is matched with the parameter name and so. One can also put arguments in improper order. Not in orderல இருந்தா கூட நமக்கு வந்து அது வந்து அந்த இதை எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் டேட்டா நேம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ நேம் கோலன் நேம் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம். இந்த நேம்ல என்ன கொடுக்குறோமோ அது இங்க நேம்ல பிரிண்ட் ஆகணும். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். அப்ப கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்? பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் ஈக்குவல் டு ஜிஷான் அப்படி நம்ம கொடுத்தாதான் நமக்கு வந்து என்ன ஆகும்? அது பிரிண்ட் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெண்டு விதமாவும் போட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நியூ ப்ரோக்ராம். ஓகேயா? ஸோ அதே சேம் ப்ரோக்ராம் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு. print string printங்கற அதாவது நம்ம இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து p-string அப்படி நம்ம கொடுக்கிறோம். இங்க வந்து நேம் அப்படி நான் கொடுத்திருக்கேன், ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா நேம் print இது டபுள் கோட்டேஷன்ல நேம் ஈக்குவல் டு கமா நேம் இப்படி கொடுக்குறேன். ஸோ ரிட்டர்ன் அவ்வளோதான். இது கொடுத்துட்டு இப்போ நான் கால் பண்ணும்போது string of இப்படி மட்டும் கொடுக்குறேன். இது கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன்ல நேம்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து நேம்ங்கிறது வந்து இங்க வந்து நம்ம இங்க கீவேர்டா கொடுக்கல, நான் இப்போதைக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்க கீவேர்டெல்லாம் கொடுக்கல நான், சரியா? ஸோ நேம்ன்றது நம்ம இங்க சொல்லிட்டு நம்ம டைரக்டா வந்து பிரிண்ட் டேட்டா கொடுக்கும்போது வெறும் நேம் இது பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆகும் கண்டிப்பா. நேம் ஈக்குவல் டு ஜிஷான் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஆனா இதே இது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, அங்க இங்க கொடுக்கும் போதே நேம் ஈக்குவல் டு
அப்படின்னு நான் கொடுத்தா கூட நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலரா அந்த நேமுக்குன்னு பாஸ் பண்றது. அது வந்து ஒரு நேம் மாதிரி யூஸ் பண்ணி பண்றது. இங்க மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் இங்க வந்து நேமுக்கு பதிலா ஒரு இ எடுத்துட்டேன். இப்போ எக்ஸிகியூஷன் எரர் வரும். என்ன வருது? got an unexpected keyword argument name. ஏன்னா அங்க நம்ம பாஸ் பண்ணிருக்க ஆர்குமெண்ட் பேர் என்னது? நேம். அப்ப இங்க பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் பேரை வச்சுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது சிங்கிள்ன்றனால தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நம்பர் கமா இப்போ நம்ம வந்து ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் ஓகே, ஏஜ்னு கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஏஜ் ஈக்குவல் டு கமா ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது இப்போ நான் இதில் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி கொடுக்குறேன். 12 கமா வித்யா அப்படின்னு இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன எப்படி பிரிண்ட் ஆகுன்னு பாருங்க. எப்பவுமே வந்து ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இதுக்கு போகும், செகண்ட் ஒன் செகண்ட் இதுக்கு போகும். இது நார்மலா நான் பிரிண்ட் பண்றேன். நேம்ல வந்து 12 ஸ்டோர் ஆயிரும், ஏஜ்ல போய் வித்யா ஸ்டோர் ஆயிரும். ஸோ அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதிரி பண்றோம் இல்லையா? அதுக்கு பதிலா நான் இங்க கொடுக்கும் போதே என்ன பண்ணலாம்? ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30, நேம் இஸ் ஈக்குவல் டு வித்யா அப்படின்னு கொடுத்தா, மாத்தி கொடுத்தா கூட நமக்கு என்ன பண்ணாது? எரர் சொல்லாம அதாவது அந்தந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இதுதான் கீவேர்டோட யூஸ். அப்ப நேம்ல போய் வித்யான்னு ஸ்டோர் ஆயிரும், ஏஜ் போய் 30. எப்பவுமே நம்ம வந்து எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் இதுக்கு போகும், செகண்ட் வேல்யூ செகண்ட் இதுக்கு போகும். சரியா? ஸோ அந்த சிச்சுவேஷன்ல தான் நமக்கு வந்து இந்த கீவேர்ட் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அங்க என்ன ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா போய் உட்காந்து. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்காக தான் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம நேம மாத்தி கொடுத்தா கூட அந்த வேரியபிளுக்கு அது போய் கரெக்டா போய் உட்காந்துரும். முதல்ல வந்து எதுவுமே கொடுக்காம கீவேர்டு கொடுக்காம போனப்ப என்னாச்சு? அது வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் இதுக்கு, செகண்ட் வேல்யூ செகண்ட் இதுக்குன்னு போய் உட்காந்து. நம்ம ஆர்டர் மாத்தி கொடுத்தா கூட இந்த மாதிரி நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எந்த லொகேஷன்ல வேணா கொடுக்க முடியும். ஓகேயா? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒன் கேன் ஆல்சோ புட் ஆர்குமெண்ட்ஸ் இன் இம்ப்ராப்பர் ஆர்டர், நாட் இன் ஆர்டர்ல கொடுத்தா கூட நமக்கு போய் ஸ்டோர் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ங்கிறது இதுதான். ஸோ இதுலதான் 2-3 எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன? ஸோ டிஃபால்ட்டா நான் வந்து என்ன பண்ணலாம்? இங்க ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் இதே பீஸ் இதுலயே வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேயா? ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? நேம்ல வந்து குமார், குமார் மட்டும் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? அங்க எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட் இங்க வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க 1 2 நேம்ங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், ஏஜ்ங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணும்போது. ஆனா கால் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம்? ஒன்லி நேம் தான் கொடுத்துருக்கோம், ஒன்னே ஒண்ணு. ஆனா ரெண்டாவதுக்கு கொடுக்கல. ஏன்னா இங்க டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ நீ என்ன பேர் கொடுத்தா கூட 18ங்கிறது போய் உட்காரணும். அப்ப ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா எந்த பேர்ல கொடுத்தா கூட குமார் 18, அடுத்து இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா கூட 18. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் சில நேரங்கள்ல வந்து எல்லாரோட ஏஜும் 18, ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் நான் வந்து ஏஜ் வந்து மாத்தணும் அப்படின்னா நான் இப்படி கொடுக்குறேன் ஏஜ். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நமக்கு என்ன பண்ணிரும்? மாத்திக்கலாம். இப்போ அதை பத்தி கவலை இல்லை. மேல வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுத்திருந்தா கூட அது பாதர் பண்ணவே பண்ணாது. நம்ம இங்க என்ன பாஸ் பண்ணிருக்கோமோ அதைத்தான் எடுத்து அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ல நமக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. In Python, the default argument is an argument that takes a default value if no value is provided in function call. So எந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அப்ப எக்ஸாம்பிள்ல பாருங்க, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே பாஸ் பண்ணல. நேம் கமா சேலரி ஈக்குவல் டு 3500 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. நேம்ல வந்து நேம்ல நம்ம என்ன நேம் கொடுக்குறோம்? மணி. சேலரியில எதுவும் பாஸ் பண்ணலைன்னா கூட 3500 போய் ஸ்டோர் ஆயிடும். சப்போஸ் நான் இந்த வேல்யூக்கு ராம் கமா 2000 அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன்னா ராம்ங்கிறது 2000 அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்ம மொத்தம் வந்து 3 பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம்.
keyword arguments பார்த்திருக்கோம். Next வந்து default arguments பார்த்திருக்கோம். The last one is variable length argument. இது ஒண்ணுமே கிடையாதுப்பா. Variable length argumentனா அங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து கால் பண்ணும்போது கொடுக்கணும். இதத்தான் வந்து டிஃபால்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க சம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஆனா இங்க என்ன பண்ணுது 1 2 3 4 5 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். அதாவது நான் டிஃபைன் பண்றது 3, ஆனா நான் கால் பண்றப்போ மோர் தேன் 1. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இப்ப டிஃபைன் பண்ணிருக்கிறது சம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் செட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப நான் கால் பண்ணும்போது பிரிண்ட் சம் ஆஃப் 10, 20, 30, 20 அப்படி நான் கொடுத்துருந்தேன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகும். ஏன்னா அங்க 3 ஆர்குமெண்ட், இங்கே 3 ஆர்குமெண்ட் அப்படிங்கிறப்ப அது 3 ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும், எந்த எரரும் காமிக்காது. பட் இதே இது வந்து நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே எரர் சொல்லி ரன் பண்றேன். ட்ரேஸ் பேக் சம் டேக்ஸ் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இதைத்தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். In some instance, you might need to pass more arguments than have already been specified. Going back to the function to redefine it and can be tedious process. So variable length arguments can be used instead. These are not specified in the function's definition and an asterisk is used to define such arguments. So இந்த மாதிரி வருது இல்லையா சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மோர் தேன் 1 இந்த மாதிரி எனக்கு அதாவது இன்புட் கொடுக்குறப்ப எக்ஸாக்டா எனக்கு வந்து இந்த 5 வேல்யூ தான் கொடுப்பாங்க 6 வேல்யூ தான் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நான் வந்து அங்க 5 வேல்யூ நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இங்க இருந்து இன்புட் கொடுக்குறப்ப 10 வேல்யூ கொடுத்தீங்கன்னா அப்ப அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி வேரியபிள் லென்த் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு இங்க டிஃபைன் பண்றப்போ ஸ்டார் அப்படிங்கிற அதாவது ஆஸ்டிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க இருந்து எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து ப்ராப்ளமே வராது. புரியுதா? ஸோ இப்போ நீ 4 கொடுத்துக்கலாம் 3 கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிஃபைன் பண்ணும்போதே இங்க நான் கொடுக்கும்போதே என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் கமா ஒய் செட்னு கொடுக்குறோம் இல்லையா, அங்க வந்து கொடுக்குற மாதிரி இங்க வந்து சிங்கிளா ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்துறேன். நான் ஒரு வேரியபிள் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போறோம் வரிசையா. அப்போ இங்க கொடுக்கும்போது இப்ப நான் டிஃபைன் பண்ணும்போதே நான் இந்த மாதிரி கொடுத்துறேன். எப்படி டிஃபைன் பண்றோம், டிஃபைன். இப்போ இதை வந்து இந்த ப்ரோக்ராமே நான் டைப் பண்றேன். அதாவது பிரிண்ட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போறோம். நம்பர்ஸ்ல ஆஸ்டரிஸ்க் சிம்பல் நம்பர்ஸ். இப்போ ஃபார் n in numbers பிரிண்ட் பண்றேன். print of n. இப்போ முதல்ல printing 2 numbers. நம்ம பாஸ் பண்றோம் print numbers 10, 20. ஸோ print இது எரரே வராது. ரன் பண்ணு. அவுட்புட் வந்துருச்சா? ஸோ பிரிண்டிங் 2 numbers, printing 4 numbers பிரிண்ட் ஆகலையா? என்ன மிஸ்டேக் விட்டோம்? என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம் தெரியுதா?
ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்குரியது? ஃபங்க்ஷனுக்குரியது. அப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்க வரணும்? இந்த ஃபாருக்கு நேரா வரணும். அதாவது இந்த நம்பர்ஸ்க்கு அப்புறம் இதுக்கு நேரா வரணும் இல்லையா? பிரிண்ட் தான் ஃபாருக்குள்ளது. ஸோ அதனால எரர் காமிக்கும். அதனால 10 மட்டும், அதாவது ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டாப் ஆயிடுது. இது ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா, பிரிண்ட் நம்பர்ஸ் 10,20 இந்த நம்பர்ஸ்ல வந்து எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோமோ 2ன்னு போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ எண்ணின் நம்பர்ஸ் அப்படின்னா கொடுத்தோம்னா எண்ணில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் அதை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது கொடுத்தனால வெளியே வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து கரெக்டா வரும். வந்திருக்கா? 1020 பிரிண்டிங் நம்பர்ஸ். அப்ப நமக்கு என்ன பண்ணுது ஆக்சுவலா? இதுல எண்ணின் நம்பர்ஸ், இதை நம்ம 2 நம்பர் எடுத்துக்குது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பவும் n++ அடுத்ததுக்கு போகும். அடுத்ததுல வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ, ரெண்டாவது வேல்யூ 2 இன் நம்பர்ஸ், அந்த நம்பர். அதாவது நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலன்னா, ரேஞ்சு கொடுக்கல அப்படின்னா 1/1 தான் போகும். இல்லைன்னா தான் நம்ம வந்து ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஃபார் என் இன் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் n is equal to 1, n less than or equal to நம்பரா அப்படின்னு பார்க்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கண்டிஷன் வந்து அதுதான். i is equal to 1, i less than or equal to n, i ++ பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஃபார் n is equal to 1, n less than or equal to நம்பர்ஸ், அதுக்கப்புறம் n++ அப்படி பண்ணிட்டே வந்து வருது. இப்போ எத்தனை வேல்யூஸ் வேணா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நமக்கு வந்து 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் தெரிஞ்சிருச்சு, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வரைக்கும். ஓகே, அடுத்தது இந்த சின்டாக்ஸ் வேரியபிள் லென்த்துக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ்க்கு டெஃப், ஃபங்க்ஷனோட நேம், ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் பாடி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த புக்லேயே கொஞ்சம் வந்து அந்த பக்கத்தில் நகட்டி தான் போட்டிருக்காங்க. இந்த பிரிண்ட்டுங்கிறது நமக்கு என்ன வரணும், கொஞ்சம் ஒரு டேப் தள்ளி தான் வரணும். சரி, இந்த நம்பர்ஸுக்கு வந்து நம்பருக்கு பதிலா நம்ம வந்து நேம் கொடுத்தா என்ன ஆகும்? இப்ப நம்பர்ஸ்க்கு பதிலா அவன் ஒரு இது கொடுத்துருக்காங்க, இங்க நம்பர் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த நம்பருக்கு பதிலா நேம்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் பாத்துருவோமா? இப்ப கொடுக்குறோம். பிரிண்ட் ஆகுதா? அதுக்கு வந்து நம்பர்ஸ்னு தெரியாது, கொடுத்துருக்கிறது கேரக்டர்ஸ் தெரியாது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுக்கும், செகண்ட்ல இருக்கிறது செகண்ட் எடுக்கும், தேர்ட்ல இருக்கிறது தேர்ட் எடுக்கும். அதுதான் உனக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அவுட்புட் வரும்? நம்பர்ஸ்னாலும் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்டா இருந்தாலும் அஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ அங்கே எந்த கண்டிஷனும் நம்ம கொடுக்காதனால அஸ் இட் இஸ் அப்படிதான் பிரிண்ட் ஆகும். அடுத்தது இன் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் we can pass the arguments in 2 methods. 2 மெத்தட்ல பாஸ் பண்றோம். ஒன்னு வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் நேம், இன்னொன்னு கீவேர்ட் வேரியபிள் நேம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கால்ட் டப்பிள்ஸ். டப்பிள்ஸ் ஞாபகம் இருக்கா? நான் கீவேர்ட், அதாவது கீவேர்ட் இல்லாம நம்ம அனுப்புறோம் பாருங்க, அது எல்லாத்தையுமே நம்ம டப்பிள்ஸ். அதாவது நம்ம வந்து நார்மலா வந்து லிஸ்ட்னு ஒண்ணு பார்த்தோம், டப்பிள்ஸ்னு ஒண்ணு பார்த்தோம். ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தா லிஸ்ட், டப்பிள்ஸ்ங்கிறது ஆர்டினரி பிராக்கெட்ல கொடுக்குறோம். சரியா? டப்பிள்ஸா தான் நம்ம எடுத்துக்குவோம். நான் கீவேர்டா கொடுக்கறது நார்மலா நமக்கு எப்படி எடுத்துக்குவோம்? டப்பிள்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ டப்பிள்ஸ்ல வந்து நம்ம தனியா வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து பார்ப்போம். இருந்தாலும் முதல் கிளாஸ்ல வந்து டப்பிள்ஸ்னா என்ன, லிஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ வேற டப்பிள்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இருந்தாலும் டப்பிள்ஸ்ங்கிறது நமக்கு வந்து நார்மலா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா எப்படி இருக்கும். கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் புக். கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட் வந்து இந்த புக்ல இல்லாதது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. keyword variable arguments. So Pythonல print function is itself an example such as a function supports variable length argument. நம்ம அந்த print statementல நம்ம வந்து நான் எக்ஸாம்பிள் அந்த ஃபங்க்ஷன் keyword variable இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா print. ஓகே, நெக்ஸ்ட் வந்து anonymous function. lambda function ஒன்னு படிச்சோமா? அந்த lambda function அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் anonymous function. lambdaன்ற கீவேர்டோட வரதால lambda functions. வாட் இஸ் அனானிமஸ்? அனானிமஸ்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பேர் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது,
நேம் இல்லாதது. அனாமிகா, அனானிமஸ் அப்படின்னா பேர் இல்லாதது அப்படின்னு சொல்றோம். பேர் இல்லாதது அப்படின்னு சொல்றது என்ன சொல்றோம் நம்ம? anonymous function. Okay, so in Python anonymous function is a function that is defined without any. So while normal functions are defined using the def function. நம்ம நார்மலா சாதாரணமா functions வந்து கிரியேட் பண்ணும்போது defங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேயா? ஆனா இந்த பைத்தான்ல அந்த anonymous functionsக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? lambdaன்ற கீவேர்டை யூஸ் பண்றோம். ஸோ அதனால அந்த anonymous functionsக்கு lambda functions அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ வேற ஒண்ணுமே கிடையாது. lambda functionங்கிற வார்த்தை ஒண்ணு நமக்கு பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல? அந்த லாம்டான்னா என்ன அர்த்தம்னா அதாவது பேர் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பேர் இல்லாதது. நம்ம சாதாரணமா ஃபங்க்ஷனை டெஃப்ங்கிற கீவேர்ட் மூலமா கிரியேட் பண்ணுவோம். இந்த லாம்டா ஃபங்க்ஷனை முன்னாடி டெஃப்க்கு பதிலா லாம்டான்ற கீவேர்டை வச்சு நம்ம வந்து டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கும் இதுக்கு ஏன் வந்து இதை அப்படி சொல்றோம் அப்படின்னா, இதனோட யூஸ் என்ன? இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா அதனோட யூஸ் என்ன அப்படின்னா, lambda function is mostly used for creating small and one time anonymous function. ஸோ ஒரு தடவை நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சின்ன ஃபங்க்ஷனா இருந்தா மட்டும்தான் இந்த lambda functions. ஸோ lambda functions are mainly used in combination with the function filter, map and reduce. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு இதை வந்து ஃபில்டர் பண்றதுக்கோ இல்லை மேப்பிங் பண்றதுக்கோ அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம இந்த lambda ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, இந்த லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வந்து மெமரி ஆக்குபை பண்ணும். அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண பண்றோம்? லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இந்த ஃபில்டர், மேப், ரெடியூஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மஸ்ட் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். So it can only access global variables and variables in its parameter list. So lambda function only global variable மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The syntax of anonymous functions அப்படின்னு சொல்றது lambda arguments or expressions. ஸோ நம்ம கொடுக்கும்போது இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லாம்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி யூஸ் பண்றோன்றத பாருங்க. அதாவது சம் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றாங்க. லாம்டா ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. ஸோ இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க கொடுக்கறது என்னது? வேரியபிள்ஸ். நம்ம 2 வேரியபிள் 2 ஆர்குமெண்ட்டா கொடுத்துருக்கோம். அந்த 2 ஆர்குமெண்ட்டை என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பிளஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம அங்க நார்மலா ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். இதே வந்து நார்மல் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன பண்ணுவோம்? டெஃப், அதுக்கப்புறம் சம்னு எழுதுவோம் இல்லையா? சம்மு, அதெல்லாம் 2 வேல்யூ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆர்குமெண்ட் 1ன்றத நான் ஏன்னு வச்சிருக்கேன், ஆர்குமெண்ட் பிங்கிற ஆர்குமெண்ட் 2ன்றத பின்னு வச்சுட்டு இப்படி எழுதுவோம். இப்படி கொடுப்போமா? அடுத்த லைன்ல என்ன பண்ணுவோம்? ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் இப்படி கொடுக்கலாம். ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் 1 பிளஸ் ஆர்குமெண்ட் 2. சரியா? ஆர்குமெண்ட் 1 பிளஸ் ஆர்குமெண்ட் 2 அப்படி நமக்கு. அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது எப்பவுமே சம் ஆஃப் இந்த மாதிரி கால் பண்ணிடுவோம். சம் ஆஃப் 30, 40 அப்படின்னு நம்ம கால் பண்ணோம்னா அது நார்மல் ஃபங்க்ஷன். அதுவே லாம்டா ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ண போறோம். ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல லாம்டா ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஸோ நியூ ப்ரோக்ராம்ல போறேன். ஃபைல்ல போய் நியூ, ஃபைல்ல போய் நியூ. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? டெஃப்க்கு பதிலாக லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதில் வந்து நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கோம். சம் இஸ் ஈக்குவல் டு இருக்கா? ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் எழுத பண்ணேன். சம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, சரியா? ஆர்குமெண்ட் 1, அதாவது a, b கோலன் a plus b, a கோலன் a, b இப்படி இருக்கமா? கோலன் இங்கே ஆர்குமெண்ட் கொடுக்கும். சம் இஸ் ஈக்குவல் டுன்றனால வராது. இப்போ நம்ம இதை கால் பண்றதுக்கு
இதுதான் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். மேல் எழுதுறதா ஃபங்க்ஷன். இப்ப நான் மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டேன். print sum is sum of 10, 20. sum is 13 வந்துருச்சா? அவ்வளவுதான். ஓகே. ஸோ இது வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஒன்லி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ த அபவ் லாம்டா ஃபங்க்ஷன் தட் adds the argument 1 with argument 2 and store the result in the variable sum. So the result is displayed using the print statement. அவ்வளவுதான். சம்ங்கிற வேரியபிள போய் ஸ்டோர் பண்ணுது, 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்றோம், நமக்கு அங்க ரிட்டர்ன் ஆகும். ஓகே. அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் என்ன? The return statement causes your function to exit and return to the value to its caller. The points of functions in general is to take inputs and return something. ஒரே ப்ரோக்ராம்ல மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் முடிச்ச பிறகு அதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும், அந்த ப்ராப்பரா வந்து அது க்ளோஸ் ஆகும். இப்போ ரிட்டர்ன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் ரிட்டர்ன் ஆகும். அங்க நம்ம கால் பண்ணி ரிட்டர்ன் ஆகும், எங்க கால் பண்ணமோ அந்த லொகேஷனுக்கு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் வந்து டெஃப் சம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், கோலன் பிரிண்ட் எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கும்போது இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். அந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா கம்பல்சரி கொடுத்தாகும். நமக்கு C++ல கொடுக்காமலும் இருக்கலாம், ஆனா இங்க என்ன ஆகாது, க்ளோஸ் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் when a function is ready to return to value to its caller. So only one return statement is executed at runtime even though the function contains multiple return statements. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். சப்போஸ் நீ நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அதுல இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். Any number of return statements are allowed in a function definition, but only one of them is executed at runtime. ஸோ ஒன்று மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு தேவையில்லை, லாஸ்ட்ல தான் ஃபைனலா முடிச்ச பிறகு ரிட்டர்ன் கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுத்தாலே போதும், நடுவில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லையா? ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவோம், ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட். சரியா? திஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் கண்டெயின் எக்ஸ்பிரஷன். எதுவுமே கொடுக்கலன்னா என்ன வரும், நன்னு வரும். அந்த எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்ங்கிறது இப்போ நான் வந்து என்ன வேணா கொடுக்கலாம், வேரியபிள் A, B அப்படின்னு கொடுத்தா கூட ஏல இருக்கிற வேல்யூ பில இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் பண்றது என்ன பண்ணும், நீ என்ன பண்ணிருக்கே அதை ரிட்டர்ன் பண்ணும். சரியா? This statement can contain expression which gets evaluated and the value is returned. If there is no expression in the statement or the return statement itself is not present inside the function, then the function will return the none object. ஸோ கண்டிப்பா ஒரு இதுல எழுதியே ஆகணும். எழுதலைன்னா கூட சில இதுல வந்து இப்போ அன்னைக்கே பார்த்தோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா நமக்கு எரர் இருந்துச்சு. ஸோ இந்த வெர்ஷன்ல கம்பல்சரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பழகிறது தான் நமக்கு நல்லது. ஓகேயா? ஸோ கிளியர்? இப்போ பாருங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் def users of a absolute value if n absolute value தெரியும் நமக்கு. absolute valueனா என்னது, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும், அதுதான் அப்சல்யூட் வேல்யூ. இஃப் n இஸ் கிரேட்டர் than or equal to 0 இருந்தா அது வேல்யூ. ஒண்ணே அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த ரிட்டர்ன் ஒர்க் ஆகும். ஒரே ப்ரோக்ராம்ல 2 ரிட்டர்ன் இருக்கா, 2 ரிட்டர்ன் ஏன் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஏன் 2 கொடுக்கணும், ஒண்ணுதான் கொடுக்கணும், ஒண்ணுதான் ரிட்டர்ன் ஆகும்போது ஒண்ணு கொடுத்துடலாம்ல, ஏன் இன்னொன்னு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க, அதாவது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றீங்க, அப்ப ஏன் நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாங்க? அதாவது இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் சொல்லும் போது ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்து அந்த ப்ராசஸ் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு ரிட்டர்ன் வேணும், ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா ஒரு ரிட்டர்ன் வேணும்.
அந்த பர்பஸ்க்காக தான். இப்ப பாருங்களேன், யூசர் ஏபிஎஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இஃப் n is greater than or equal to 0 இருந்தால் இட் வில் ரிட்டர்ன் n, இல்லைன்னா மைனஸ் n. நமக்கு ஏபிஎஸ்னா என்ன அர்த்தம்? அப்சல்யூட் வேல்யூ. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இல்ல ஃபைல்ல போய் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம கொடுக்க போறோம் யூசர் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஏபிஎஸ் என்ன பண்ணும்? ஏபிஎஸ் என்ன பண்ணும்பா? அப்சல்யூட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதாவது அப்சல்யூட் வேல்யூனா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். இஃப் n இஸ் கிரேட்டர் than or equal to 0 இருந்தால் ரிட்டர்ன் n, அப்படி இல்லைன்னா எல்ஸ். எல்ஸ்ல வந்து இங்க எல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் n, இல்லைன்னா நம்ம எண்ல என்ன இருக்கோ அந்த நெகட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நான் கால் பண்ண போறேன், இந்த ப்ரோக்ராமை கால் பண்றேன். ஸோ நான் வந்து கால் பண்ணும்போது print யூசர், நம்ம இன்புட் வாங்குறோம் நம்ம. ஸோ என்ல வந்து வேல்யூ ஒரு எக்ஸ்ன்னு கூட வச்சுப்போமே. எக்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். கவனிக்கிறீங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனில் வந்து அதே ஃபங்க்ஷன் நேம் FLC5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் எதுவுமே உள்ள இன்புட்ல வந்து எதுவுமே கொடுக்காதனால கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ நான் வந்து 9 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அகைன் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ திரும்பவும் நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணிடுறேன், மைனஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ மைனஸ், அதாவது வேல்யூ -34 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 34 ரிட்டர்ன் ஆகும். ஏன் 34 ரிட்டர்ன் ஆகுது? நீ வந்து மைனஸ் என்னன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏற்கனவே மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அதை பாசிட்டிவா ரிட்டர்ன் பண்ணு. நம்ம அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனே வந்து என்னதுன்னா பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்றது தான். அப்ப நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா -n ரிட்டர்ன் பண்ணு, அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் நமக்கு 2 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. சரியா? ஸோ 2 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், மோர் தேன் 1 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஏதாவது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் அட் அ டைம் ஒர்க் ஆகுது இல்லையா? ஒன்னு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு அந்த ரிட்டர்னோட ஸ்டாப் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ரிட்டர்ன். அப்போ எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ப்ரோக்ராம்ல ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதுல. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த 4 ஆர்குமெண்ட்ஸ் பாசிங் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணது ஃபுல்லா என்டையரா என்னென்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம்? 4 ஆர்குமெண்ட் யாரா சொல்ல முடியுமா? கௌதம்? Retrieved arguments, keyword arguments, default arguments, variable length arguments. Variable length arguments. Okay. இம்ரான் இருக்கியா? இம்ரான் வரல. இம்ரான் வரல, ஆப்சென்ட்டா? ஓகே. ஆதி சந்தோஷ், ஆதி சந்தோஷ் ஆதி சந்தோஷ், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன? ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன ஆதி சந்தோஷ்?
தீபன் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் என்னப்பா? சத்யா ஜாமேஷ் சொல்லுப்பா. ஜாமேஷ் மிஸ் அது கண்டிப்பா வேணும் அந்த மாதிரி மிஸ். என்னப்பா? மிஸ் அது கண்டிப்பா வேணும் மிஸ் அந்த ஆர்குமெண்ட் ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது கண்டிப்பா வேணுங்கிறது தான் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேயா? மிஸ் ஏறப்பா என்ன மிஸ் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்கல மிஸ். ஓகே. இப்போ ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது நம்ம கண்டிப்பா கொடுத்தாதான் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது வந்து கிளியரா இருக்கு, உங்களுக்கு கிளியரா இருக்குல்லமா? ஓகேப்பா. இப்போ அடுத்தது வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இது என்னது? ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்ப இந்த கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பாதியில நின்றோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் வந்து நீங்க ஒன் வேர்ட் வந்து எழுதிடணும். இன்னைக்கு பார்த்ததுக்கான ஒன் வேர்ட் எழுதிடணும். இதுக்குரிய சம்மு, லாஸ்ட் கிளாஸுக்குரிய சம்மு ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்க நான் கொடுக்குற சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எந்தெந்த சம்முங்கிறத நான் போட்டுப்பேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள போட்டுருவேன். ஓகேயாப்பா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.